சரி கழகத்தின் சார்பில் கிளைக்கழகம் அமைக்கும் பணி அமைத்துக் கொடுப்பதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது கழக அம்மா பேரவை செயலாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான மாண்புகளையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கிளைக்கழகம் முன்னேற்ற கழக 52 ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு கிளைக்கழகம் அமைக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பிலே நன்றியை காணிக்கையாக்கி, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் நம்முடைய கிளைக்கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளைக்கழகம் வெகு சிறப்பாக மக்கள் பணி ஆற்றி வருகிறது. மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது. இந்தியாவிலேயே 17,555 வருவாய் கிராமங்களில் கிளைக்கழகம் இன்னைக்கும் உயிரோட்டமா செயல்படுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் 52 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாறு கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தில் இன்னைக்கு 9 பேர்கள், 6 ஆண்களும் 3 மகளிர்களும் சேர்ந்து தலைவர், இணை செயலாளர், துணை செயலாளர் என்கிற பதவியை இன்றைக்கு பொதுச் செயலாளர் உங்களை அங்கீகரிக்கின்ற வகையில் உங்களுடைய தேர்தல் பணியை, உங்களுடைய கழக பணியை, உங்களுடைய மக்கள் பணியை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அவருக்கு கோடான ஒரு நன்றியை தெரிவித்து, இங்கே நம்முடைய 240வது பாகத்தில் நமக்கு சாலி சந்தை, அம்மாபெட்டி, தம்பிப்பட்டி என்று 3 கிராமங்களுடைய கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய முருகன் அவர்களும், மகேந்திரன் அவர்களும், தங்கப்பாண்டி அவர்களும், சகோதரி சித்ரா அவர்களும், கணேசன் அவர்களும், மணிகண்டன் அவர்களும், ஜெயராஜ் அவர்களும், தேவி அவர்களும், காளிராஜ் அவர்களும், முனியாண்டி அவர்களும் இந்த பூத் கிளைக்கழகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த பணி முறையாக வழிநடத்துவதற்காக இங்கே முகாமிட்டு இதை சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மனிதநேய பண்பாளர், மரியாதைக்குரிய அனைத்துறை எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நம்முடைய தந்தை மனோகரன் அவர்கள் இந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நாளைய தினம் இது குறித்து புரட்சி தமிழக எடப்பாடியார் வீடியோ கான்பரன்ஸ் நம்முடைய காணொலி மூலமாக பேச இருக்கிறார்கள். அம்மா திருக்கோயிலில் நம்முடைய பொறுப்பாளர்களெல்லாம் அதில் பங்கு பெற இருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், உதயகுமார், நம்ம எப்பயுமே ரெட்டலைக்கு தானே போடுறோம், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்கலாம். 100 திருமங்கலம் தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. அதற்கு காரணம் நீங்கள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தியாகம், உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய தேர்தல் பணி, அதை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த தேர்தல் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கியமான தேர்தல். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்முடைய மக்களுடைய நலனை மறந்து அவருடைய வாரிசு அரசியலிலே தான் கவனம் செலுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதில் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அரிசி விலை அம்மா ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது 40 ரூபாய்க்கு கிடைச்ச அரிசி இப்போ 70 ரூபாய்க்கு கூட கிடைக்கல. அம்மா ஆட்சியில் 130 ரூபாய்க்கு கிடைச்ச கடலை எண்ணெய் இப்போ 300 ரூபாய்க்கு விலை விற்கிது. அம்மா ஆட்சியில் 250 ரூபாய்க்கு விற்ற நல்லெண்ணெய் 600 ரூபாய்க்கு இப்போ விற்கிது. நான் சொல்றது குவாலிட்டியான எண்ணெய். அதே போல தோரம்பருப்பு 74 ரூபாய்க்கு கிடைச்சது இப்போ 140 ரூபா விலை விற்கிது. அதே போல உளுந்தம்பருப்பு 79 ரூபாய்க்கு இருக்கிறது 140 ரூபாய்க்கு விற்கிது. பூண்டு 110 ரூபாய்க்கு விற்றது 550 ரூபாய்க்கு விற்கிது. பால் 30 ரூபாய்க்கு விற்றது 50 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல கட்டுமான பொருட்கள், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா
ஒரு யூனிட் எம்சாண்டு 3000 ரூபாய்க்கு விற்றது இப்போ டபுள் மடங்கு 6000 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு விற்றது 5000 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல கம்பி, செங்கல், மரம். இப்போ இது எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. ஆனால் இதை நம்ம ஞாபகப்படுத்தணும். இப்போ நம்முடைய பூத் எண் 240ல் பெண் வாக்காளர்கள் 291, ஆண் வாக்காளர்கள் 268, மொத்தம் 559 பேர். இந்த 559 பேரில் வாக்களிக்க வர்றவங்கள எத்தனை வேட்பாளர் நின்றாலும், எத்தனை சின்னம் நின்றாலும் வெற்றி பெறுவது இரட்டை இலையாகத்தான் இருக்க வேண்டும். பதிவாகிற வாக்குகளில் எல்லா சின்னத்தை விட குறைஞ்சபட்சம் ஒரு 100 வாக்குகள் அதிகம் பெறணும். அதான் நம்முடைய இலக்கு. அது இந்த ஒரு வருஷம் நம்ம இந்த 559 பேரை பார்க்கறதுக்கு எவ்வளோ வேணும்? சித்ரா சகோதரி இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே எல்லாம் அறிமுகமானவங்க. நாங்களே பொதுக்கூட்டத்தில் பார்ப்போம். வந்து அவங்க கூட வர்றவங்க 500 பேர் வந்தாலும் 500 பேர் உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முருகன், மகேந்திரன், தங்கப்பாண்டி, கணேசன், ஜெயராஜ், ஆண்டி எல்லாருமே இவங்க எல்லாருமே மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க. அப்போ அவங்கெல்லாம் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. நாங்களே எல்லா நேரம் வந்து அவங்கள பார்க்க முடியாது. அப்போ நாங்கள் வருகிற போது அவங்க எல்லோரும் எங்களை ஆதரிக்கிற அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் இந்த பூத்தை இந்த 9 பேர்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம். அவங்க உங்களோட கிளைக்கழக செயலாளர் செயல்படுவாங்க, நாங்களும் உங்களோட செயல்படுறோம். அதுக்காக தான் தம்பி முனியாண்டி அவர்கள், தம்பி அண்ணன் பொன்ராஜ் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விவசாயத்துறை மாநில துணை செயலாளர் கருப்பையா அவர்கள், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாநில இணைச் செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள், மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் வழக்கறிஞர் திருப்பதி அவர்கள், நம்முடைய பொறுப்பாளர், நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல்மிக்க செயலாளர் ராமசாமி அவர்கள், நம்முடைய அருமை தம்பி மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள், மாவட்ட செயலாளர் வக்கீல் சுதாகர் அவர்கள், மாவட்ட செயலாளர் சரவணபாண்டி அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், அருமை சகோதரர் முனியாண்டி உள்ளிட்ட நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் 559 பூத்தில் இரட்டை இலை நிற்கிற சின்னங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு குறைந்தபட்சம் 100 வாக்குகள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு. அதுதான் நம்முடைய இலக்கு. இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம், விவரங்களை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இங்க 2 பூத் பாகமியன் துணை செயலாளர் சகோதரர் அதிவீர பாண்டியன், பொருளாளர் சகோதரி கமலா. இந்த பூத்து தான் அவைத்தலைவர் பெருமாள் அவர்கள், துணைத் தலைவர் சகோதரி அழகு பாண்டியம்மா, துணைத் தலைவர் ஒரு 25 வயதுக்கு கீழே உள்ளவங்க, இந்த கபடி விளையாடுறவங்க, வாலிபால் விளையாடுறவங்க, நம்ம பகுதியில் கிரிக்கெட் விளையாடுறவங்க, அந்த தம்பிகளுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கொடுக்கணும். அதுக்காக இந்த கிளைக்கழகம் நம்ம அமைக்கணும். இந்த கிளைக்கழகம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு கிளைக்கழகம் அமைக்கணும். அதுக்குரிய படிவு நம்ம தர்றோம். இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எப்போது தேர்தல் வந்தாலும் நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த நாடை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் இந்த நாடை யாராலும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னால் நாடு இப்போது சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். இப்போது உங்களோடு ஒரு புகைப்படம். Come on.
ஆட்சி மாறினால விரட்டி விட்டுருவோம். வர்றதுல போட்டு விரட்டி விட்டு சாப்பாடு வந்துருந்துச்சா? சாப்பாடு வந்து சாப்பாடுறாரா? மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அமைக்க குமராபுரம் கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற கழக அம்மா பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழகத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் செல்லப்பிள்ளையுமான மாண்புமிகு ஒவ்வொரு கிளைக்கழகம் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏறத்தாழ 17,550 வருவாய் கிராமங்களிலும் கிளைக்கழகத்தோடு மக்கள் பணியாற்றுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த வகையில் தான் நம்முடைய குமாரபுரத்தில் தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இப்போ புரட்சி தமிழ் எடப்பாடி காலத்திலிருந்து இந்த கிளைக்கழகம் செயல்படுது. இப்போ இந்த கிளைக்கழகத்துக்கு உதவி செய்வதற்காக உறுதுணையாக இருப்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு கிளைக்கழகம். இப்போ நம்ம 68,500 வாக்குச்சாவடி இருக்குது. 234 தொகுதிகளில் இந்த 68,500 வாக்குச்சாவடிகளிலும் நம்ம கிளைக்கழகம் 9 பேர், தலைவர், துணைத் தலைவர் 2 பேர், இணைச்சாளர் 2 பேர், துணைச்சாளர் 2 பேர், பொருளாளர் ஒருவர், செயலாளர் ஒருவர். இந்த 9 பேர்களையும் நேரில் சென்று அறிமுகப்படுத்தி அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்காக நம்முடைய மாவட்ட பொறுப்பாளரும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தூதுவராக வருகை தந்திருக்கிறார். நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் வாழ்த்துவதற்கும் உரிய அண்ணன் தண்டனை மனோகரன் அவர்களுடைய வழிகாட்டுவதோடு இன்றைக்கு ஒவ்வொரு பூத்து வாரியாக நம்ம நேரடியாக செல்றோம். அதில் கல்லுப்பட்டியை பொறுத்தளவுக்கு அண்ணன் ராமசாமி அவருடைய சீரிய வழிகாட்டுவதோடு மிக எழுச்சியோடு செல்லுகிற இடங்கள் எல்லாம் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் மாலையா இருந்தாலும் காலையா இருந்தாலும் பசியா இருந்தாலும் அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில மலர வேண்டும் என்கின்ற அந்த ஆதரவு எங்களுக்கு தருவது எங்களுக்கு உள்ளபடிய மகிழ்ச்சி. இந்த குமாரபுரத்திலே அண்ணன் அமிர்தபாண்டி அவர்களுடைய சீரிய தலைமையில சகோதரி பூமாதேவி அவர்களும் ராமலட்சுமி அவர்களும் மகாலட்சுமி அவர்களும் வாக்காளராய் திறந்தோறும் சந்திக்கும். இப்போ அவங்க கையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். விலைவாசி அரிசி, பருப்பு, எண்ணெய், உளுந்த பருப்பு, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இப்பெல்லாம் அது கனவா மாறிடுது. ஏன்னா கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்குது. மணல், ஜல்லி, கம்பி, மரம் எல்லா விலையும் 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்துருச்சு. ஆதாரத்தோட இதில் அச்சிட்டு கொடுத்துருக்குறோம். மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு. பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை. இன்றைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, இப்படி நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அமைதி பூங்காவாக இருந்த நாடு இன்னைக்கு அமளிக்காடாக மாறிடுச்சு. சொர்க்கபுரியா அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் தலைமையில் இருந்தது, இப்ப நரக பூமியா மாறி இருக்குது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம். அம்மா தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க, இருசக்கர வாகனம் கொண்டு வந்தாங்க, தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தாங்க, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. குடிமகன் என்று போடுவதற்கு பதிலாக குடிமகள் என்று போடலாம். தாயினுடைய பெயரை இன்சியலாக போடலாம். இப்படி பெண்களுக்காக உலகத்திலே அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதிலே தன்னை அர்ப்பணித்த தலைவி புரட்சி தலைவி இதயதீபா அம்மா. பெண் பாதுகாப்பாக 13 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவருடைய வழியில தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வாழ்த்துக்களை சொல்ற முதலமைச்சர் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. சிறுமி முதல் பாட்டி வரை கற்பழிக்கிறாங்க. பல்கலைக்கழகத்தில் போய் கற்பழிக்கிறாங்க. கற்பழிச்சவர் யாருன்னு பார்த்தா திமுக உறுப்பினர் அடையாள அட்டை வச்சிருக்காரு, பதவி வச்சிருக்காரு. சட்டசபையில் கேட்டா முதலமைச்சர் அதை கண்டிக்காம
அவர் உறுப்பினர் இல்லை அனுதாபிங்கிறார். அப்ப அவரு அதை நியாயப்படுத்தினா அந்த குற்றம் தொடருமா தொடராதா? ஆகவேதான் இன்னைக்கு இந்த இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும், இதுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நமக்கு ஒரே வழி, வருகிற தேர்தலில் இந்த பூத்தில் பொறுப்பேற்றிருக்கிற 9 பேர் இந்த வாக்காளர்களை சந்திச்சு நம்முடைய ஒரே இலக்கு, நமக்கு விடிவு காலம் பிறக்கணும்னா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். அதற்கு இந்த 415 வாக்காளர்களும் எத்தனை கட்சி நின்றாலும் சரி, எத்தனை வேட்பாளர் நின்றாலும் சரி, எத்தனை சின்னம் நின்றாலும் சரி, அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு குறைந்தபட்சம் 100 ஓட்டு அதிகமாக இரட்டை இலை பெற வேண்டும். அதுதான் அந்த பணியை நீங்க செய்வீங்கன்னு என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுவே இந்த தேர்வு செய்யும் ஒரு அணியை துவங்கியிருக்கோம். இந்த விளையாட்டு வீரர்கள் அணியில 25 வயதுக்கு உட்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை உறுப்பினர்கள் சேர்த்து ஒரு கிளைக்கழகம் அமைக்கணும். ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு கிளைக்கழகம் அமைக்கணும். அதற்கும் இப்ப படிவம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போது உங்கள் அனுமதியோடு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய துணைத் தலைவராக சகோதரி கற்பக ஜோதி அவர்கள், துணைத் தலைவராக சகோதரர் ஆனந்தன் அவர்கள், செயலாளராக சகோதரர் டி ஆனந்த் அவர்கள், இணை செயலாளராக சகோதரி அக்னீஸ்வரி அவர்கள், இணை செயலாளராக சகோதரர் முத்துக்குமார் அவர்கள். இது உங்க படமா தம்பி? அவர் இல்லைனே, மாற்றி ஓட்டு போடணும். இதை நீங்க சரியான முறையில் தேர்வு செய்து இந்த 3 இடத்துல நம்ம கையெழுத்து போட்டதான் இது செல்லும். இதை என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். இது நீங்க ஒவ்வொரு நாள் கூட்டம் போடும் போது தீர்மானம் நிறைவேற்றணும். முதலமைச்சராக வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம், மக்களை சந்திப்போம், களத்திற்கு செல்வோம் அப்படின்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு மதுரை அம்மா வீட்டுக்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது கழக அம்மா பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக அண்ணன் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். மற்றும் இங்கே இனி வருடம் முழுவதும் இந்த 9 பேர்கள் இரட்டை இலை சின்னத்தினுடைய வெற்றிக்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும். இந்த வேலை நம்முடைய ராமர் அவர்களும், கோச்சடியான் அவர்களும், பாலசுப்ரமணியம் அவர்களும், முத்துக்காளி அவர்களும், புண்ணியம்மாள் அவர்களும், வெயிலக்கால் அவர்களும், செல்லாண்டி அவர்களும், இந்த நிகழ்வில் முத்துராமன் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அவர்களும் இதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்போ உங்க கையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, அரிசி விலை அன்னைக்கு 40 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு 70 ரூபா கொடுத்தா கூட நல்ல அரிசி கிடைக்கல. கடல் எண்ணெய் 130 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 300 ரூபாய்க்கு விற்கிது. நல்லெண்ணெய் 250 ரூபாய்க்கு விற்றது, 600 ரூபாய்க்கு விற்கிது. துவரம்பருப்பு 74 ரூபாய்க்கு விற்றது, 140 ரூபாய்க்கு விற்கிது. உளுந்தம்பருப்பு 79 ரூபாய்க்கு விற்றது, 140 ரூபாய்க்கு விற்கிது. பூண்டு விலை, பால் விலை, ஜல்லி விலை, மரம் விலை, தண்ணி விலை, எல்லா விலையும் கூடிட்டு. ஆகவே இப்போ உங்க இடத்துல இந்த நோட்டீஸை கொடுத்துருக்கோம். இதை பற்றி விவரங்களை இந்த 9 பேரும் இவங்களை நீங்க சந்திச்சு இந்த உண்மை நிலவரத்தை சொல்லி, மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது 8 ஆண்டு காலம் நம்ம மின்சார கட்டணத்தை உயர்த்தலை, சொத்து வரி உயர்த்தலை, திட்டங்கள் எல்லாம் கொடுத்தோம். இன்னைக்கு கிராமத்துக்கு இந்த நிதி வழங்குவது இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நமக்கு ஒரே வழிதான் இருக்குது. வர்ற தேர்தலில் எத்தனை வேட்பாளர் நின்றாலும், எத்தனை சின்னம் நின்றாலும், நம்முடைய அம்மா பெட்டியில ஏலூர் திருவிழாவை நடத்தி காட்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கொரோனா காலத்துல சித்திரை திருவிழா நடக்கல, எந்த விழாவும் நடக்கல. ஆனா இந்த அம்மா பெட்டியை இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில ஏலூர் திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவரை இங்கே வரவழைச்சு நம்ம நடத்தி காட்டினோம். அதனால நமக்கு என்னைக்கு பாதுகாப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை எடுத்து சொல்லி, இந்த வாக்காளர்களை எல்லோரையும் நமக்கு ஆதரவா எப்பயுமே அம்மா பெட்டினா இது இரட்டை இலை சின்னத்துடைய கோட்டையாக
எனவே இங்கே நாங்கள் வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் கருப்பசாமி அவர்களோடு இந்த 9 பேர்கள் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றுவார்கள். அதற்காகத்தான் கணேசன், ஜெயராஜ், எங்களுடைய ஆண்டி உள்ளிட்ட நம்முடைய அனைத்து பொறுப்பாளர்களும், மாவட்ட செயலாளர் சரவணன் பாண்டி, மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், பொருளாளர் மரியாதைக்குரிய திருப்பதி அவர்கள், ஒன்றிய செயலாளர் ராமசாமி தலைமையில் அண்ணன் ராமகிருஷ்ணன் என்பதற்காக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தண்டரை மனோகரன் அவர்கள் புரட்சி தலைவர் எடப்பாடி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதோடு நம்ம ஒரு விளையாட்டு மேம்பாட்டு அணி நம்ம அமைக்க இருக்கிறோம். கருப்புசாமி இந்த கிளைக்கழகத்துடைய பாகத்தை கொடுத்துருக்கோம். ஆகவே இந்த இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி இந்த கிளையை நீங்கள் பதிவு செய்யணும். இந்த எப்படி நம்முடைய பூத்து கிளை அமைக்கிறோமோ அதே போல விளையாட்டு வீரர்களுக்கு கிளை அமைக்கணும். இதில் 9 பேர் தேர்ந்தெடுத்த மாதிரி இதில் 25 பேர் பதிவு செய்யணும். அதுக்குரியது கொடுப்பாங்க. இப்போ அவங்க அனுமதியோட தேர்வு செய்யப்பட்ட 9 பேர்களையும் துணைத் தலைவர் ஏகமனதாக குமரேசன் அவர்கள் நீங்கள் என்னென்ன பணிகள் இதில் இருக்குது இதை அவங்கள்ட்ட வாசித்து காட்டி இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் உழைச்சிங்க.